ஸ்பெஷல் நாவல் பழம் ஜூஸ். என்னோட ரெசிபி என்னன்னா நாவல் பழம் ஜூஸ் போட போறேன். இது வந்து நம்ம நாட்டு நாவல் பழம் மரத்துல இருந்து அப்படியே உதிர்ந்ததை எடுத்துட்டு வந்து கழுவி வச்சிருக்கிறோம். வீட்டில் இப்படி இருக்கு பார்க்கறதுக்கு. அப்புறம் ஐஸ் கியூப் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு சுகர், கொஞ்சோண்டு சால்ட் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நாட்டுப்பழம், நான் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். இதை நம்ம கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹைப்ரிட் பழம்னா நம்ம வந்து கட் பண்ணியிருக்கலாம். இதை வந்து நம்ம இப்படி மசிச்சு எடுத்து விதை தனியாக பழம் தனியாக வச்சுக்கலாம். நவாப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பழம் தனியாக இருக்குது, இதில் அதோட கொட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேயும் நிறைய பழம் ஒட்டிகிட்டு இருக்குது. நம்ம இதை வந்து ஜூஸ் அடிக்கும் போது இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஹைப்ரிட் பழம்னா நம்ம கட் பண்ணியே எடுத்துக்கலாம் கத்தியை வச்சு. இது வந்து அப்படி பண்ண முடியாது. மரத்துலேருந்து விழுந்த ஸ்பீடில் நிறைய சதைஞ்சு போய் தான் இருக்கும். ஆனால் இதுதான் நல்ல உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அப்புறம் அயனும் நிறைய இருக்குது. இது சீசன் கிடைக்கும் போதே நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் இதோட அந்த நாவல் பழத்தோட கொட்டையிலையும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அது இந்த கிட்னி ஸ்டோனுக்குலாம் ரொம்ப நல்லது. அதையும் வாங்கி நீங்கள் கழுவி காய வச்சு பொடி பண்ணி டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இப்போ மசிச்சு வச்சுருக்கிற நாவல் பழத்தை உள்ளே போட்டுக்கலாம். கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. உள்ளே போட்டாச்சு. இதோட கொட்டையும் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். அலசினது இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதை உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். நான் வந்து என்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை, அதனால் நார்மல் சுகர் தான் போடுறேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து லைட்டாக நம்மளுக்கு தோற்று கிடக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான். மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு ஐஸ் கியூப் போடனாலும் போட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஜூஸ் கிளாஸ்லேயே போட்டுக்கலாம். நான் இதுலேயும் 2 போட்டுக்கிறேன். போட்டாச்சு. சுவையான நவாப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிட்டு. பார்க்கவே எவ்வளோ எம்மியாகவும் இருக்குது, கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். சுவையான நாவல் பழம் ஜூஸ் ரெடி. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி என்னோடய ரெசிபி என்னென்னா நாவல் பழம் ஜூஸ் தான். அது எப்படி பண்ணணும்னு பாருங்கள்.